தொடர்ந்து யோகாசன பயிற்சி மற்றும் தினக்கவி பொருட்களை இணைத்து கொண்டு நாங்கள் 9:15க்கு ஊரோட விளையாடு தொகுப்போடு வஜிதா மூமெண்ட் அவர்கள், அதனைத் தொடர்ந்து 10:15க்கு பயனும் பயிர்வும் தொகுப்போடு ஜெயராணன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து சிவதர்சனி ராகவர்கள் கேள்விச்சர நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வார். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தாமரக்கா வாங்குவோம். வணக்கம் பாணி. இப்போது மும்மத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையேற்றார்கள். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் என்கின்றது திருப்பாடல் 34. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். தொடரன் 2022 தவக்காலம் 1ஆம் வாரம் என்று செவ்வாய் தினமுமாகும். இன்று திரு அவை புனித ஆர்லஸ் நகர் செசாரியஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரலோக தந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை உணர்ந்து தெளிந்து ஏற்று இறைவன் வழியில் வாழ்வோம். உன்னத முன்னக தந்தையை காண்போம். ஆகவே சிந்தனையின் இன்றைய தவக்காலத்தின் இறைவார்த்தையாக இறைவாக்கினர் ஏசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 10-11 வரை. ஆண்டவர் கூறுவது, மழையும் பனியும் வானத்தில் இருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்கின்றார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தவக்காலத்தின் பாடலாக மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா, மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. நீதிமான்களை அழைக்கதென்று பாவிகளையே தேடி வந்தேன். நீதிமான்களை அழைக்கதென்று பாவிகளையே தேடி வந்தேன். இரக்கம் நாடும் இறைவன் நானே, பலிகளில் விருப்பம் எனக்கில்லையே. இரக்கம் நாடும் இறைவன் நானே, பலிகளில் விருப்பம் எனக்கில்லையே. எனவே மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. வாழ்த்துடியாக ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். மரநாத்தா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 7-15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல் பேச வேண்டாம். அதிகம் பேசுவதால் தங்கள் செபம் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். நீங்கள் கேட்பதற்கு முன்னமே உங்களுக்கு தேவையானது இன்னது என்று உங்கள் தந்தைக்கு தெரியும். ஆதலால் நீங்கள் இவ்வாறு செவியுங்கள்.
வானகத்தில் உள்ள எங்கள் தந்தாய், உமது பெயர் பரிசுத்தம் என போற்றப்படுக. உமது அரசு வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுகின்றது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை மன்னித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். மனிதருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களாக, உங்கள் வானக தந்தை உங்களையும் மன்னிப்பார். மனிதரை நீங்கள் மன்னியாவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, செபம் செய்யும் பொழுது புறவினத்தாரை போல் நீங்கள் பிதற்ற வேண்டாம். அதிகம் பேசுவதால் தங்கள் செபம் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆம் ஆண்டவரே, இன்றைய நாளிலே நீர் தந்த இந்த வார்த்தைக்காக, தவக்காலத்திலே தந்த இந்த 2 வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலுமாக இலங்கைக்காக நாங்கள் ஜெபிக்க மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். ஒரு காலத்திலே திருச்சபை நமக்கு கற்றுத்தந்தது ரஷ்யாவுக்காக ஜெபம் செய்யுங்கள், ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்று ரஷ்யாவிலே கோவில்கள் எல்லாம் திறந்து அங்கு ஆராதனைகள் சிறப்பான முறையிலே நடைபெறுகின்றது. ஆகவே இறைவனுக்கு நாங்கள் நன்றியை சொல்லுவோம். ஆனால் நமது இலங்கை மண்ணிலே, தாய் திரு நாட்டிலே 83% மக்கள் மனிதர்களுக்கு கோவிலை கட்டி அவர்களுக்கு ஆராதனை செலுத்தி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மடமைத்தனம், இந்த மூடத்தனம் எப்போது அழியுமோ அப்போதுதான் அந்த நாடு ஒரு லெபனான் நாடு போல ஒரு செழிப்பான நாடாக மாறும் என்று சொல்லி மக்கள் கூறுகிறார்கள். ஆகவே இன்றைய நாளிலே அந்த மண்ணிலே நீதி இல்லை, நியாயம் இல்லை. ஏனென்றால் அங்கு கடவுளை அவர்கள் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நானே, என்னை தவிர ஒரு கடவுள் உனக்கு இல்லாமல் போவதாக என்று சொல்லியும் கூட, அதை தெரிந்தும் கூட இன்று அந்த மூடத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிலைகளை வைத்து மக்களுக்கு இதுதான் கடவுள் என்று சொல்லி அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டல் என்பது இறைவனுடன் குழந்தைக்குரிய மனநிலையோடு உறவாடுவதும், மானிடரை சகோதர சகோதரிகளாக ஏற்று உறவுடன் வாழ்வதும், வாழ்வில் சந்திக்கும் சிக்கல்களை மனவுறுதியுடன் எதிர்கொள்ளுவதும், அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டு இவ்வுலக வாழ்வை மகிழ்வுடன் வாழ வேண்டிய வழிமுறைகளை இயேசுவின் இறைவேண்டல் இன்று நமக்கு உணர்த்துகின்றது. இதன் பின்னணியில் நமது இறைவேண்டலை சீர்தூக்கி பார்ப்போம். நமது செபம் தேவைகளை மட்டும் அடுக்கிக் கொண்டே போகக்கூடியதாக உள்ளதா, அல்லது இறைவனின் மகிமையை பறைசாற்றி இறை சாட்சிக்கு பகிரக்கூடியதாக உள்ளதா என்பதை சிந்தித்து இறைவனை மாற்றிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் அனைவருமே செபிக்கின்றோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் செய்கிற செபம் எப்படி இருக்கின்றது? செபத்தின் உள்ளார்ந்த பொருள் எதையுமே நம்பிக்கையோடு செய்வது. நாம் தேடுவது கிடைக்கவில்லை என்றால் அது கிடைத்து விட்டது போல நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அப்போதுதான் நமக்கு நிச்சயம் அது கிடைக்கும். இன்றைய நற்செய்தியானது நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றது. அது இறைவன் தந்த ஜெபமாக இருக்கின்றது. ஜெபமானது இறை மனித உறவில் வாழ அழைக்கின்றது. அந்த உறவானது அறுபடும் போது நமக்கும் இறைவனுக்கும் இடையில் உள்ள ஒரு நீண்ட இடைவெளி ஏற்படுகின்றது. எனவே நாம் விடவிடாது ஜெபிப்போம், இறை மனித உறவில் சங்கமிப்போம், இறைவனை காண்போம் இந்த தவக்காலத்திலே. ஆகவே எமது தாய் திரு நாட்டுக்காக, இலங்கை மணி திரு நாட்டுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த அறியாமைகள் அகற்றப்பட வேண்டும். உண்மையான கடவுளை அவர்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே இத்தவக்கால சிந்தனைக்கு செவிமடுத்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இன்றைய நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கையே, நன்றி.
நன்றி வணக்கம் டேவிட் அந்தனி அவர்களே. அத்து ஜானடிசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் தோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை விஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாமே இறைவனை அதை பிரார்த்தித்துக் கொண்டு எனது எனது நான் வந்து ஜியானடீசன். எனது ஆக்கம் 9,014 தபக்காலத்து 1ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. 2ஆம் நிலை சுமக்க துடிக்கும் தூள்கள். இயேசு கூர்மையான குறிக்கோளை கொண்டிருந்தார். உண்மைக்கு சாட்சி பகரவே வந்தேன் என்று அவர் வெளிப்படையாகவே அறிக்கையிடுகின்றார். நானே உண்மை என்று கூறியவர் அந்த உண்மையை நிலைநாட்ட ஓய்வில்லாது உழைத்தார். கொசுவை வடிகட்டி ஒட்டத்தை விழுங்கிய நீதியற்ற தலைமுறையை கண்டித்தார். வெளிவேடக்காரர்களை வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறைகளை என வெளுத்து கட்டினார். மனிதத்தை மிதித்து போட்டு அர்த்தமற்ற சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் சாடினார். சமுதாய சாக்கடைகளோடும் சந்தர்ப்பவாதியோடும் சமரசம் செய்துள்ளவர் என்றுமே சம்மதிக்கவில்லை. நீதியீட்டு தொடர்ந்து அவருடைய நெடும் பயணம் என்றுமே நின்றதில்லை. ஏழைகள், எளியவர்கள், பாவிகள், பலவீனர்கள் சார்பாக அவர் நிலைப்பாடு விடுத்தார். குரலற்ற இந்த மக்களின் குரலாக அவர் ஒலித்தார். உண்மையை ஒழிக்க கங்கணம் கட்டி கொண்டிருந்த அந்த சமூக அரசியல் தலைவர்கள் இயேசுவை தொலைக்க திட்டம் தீட்டினர். சிலுவை அவருக்கு சிம்மாசனமாக கொடுத்தனர். உண்மை சுடும் என்பதை இயேசு உணர்ந்தே இருந்தார். இறுதியில் சிலுவைதான் தனக்கு சொந்தமாக இருந்த இயேசு அறிந்தே இருந்தார். சிலுவை பயணம் தொடங்கிவிட்டது. இலட்சிய வீரனுக்கு சிலுவைகள் என்பது வெறும் சிறகுகள் தானே. என்னை பின்பற்ற விரும்புகிற தன்னையே மறத்து தன் சிலுவையை சுமந்தோண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு அழைப்பு விடுக்கின்றார். உன் வாழ்வின் சிலுவைகளை சுமக்க நீங்கள் தயாரா? நடப்பது நடக்கட்டும், நமக்கேன் வீண்பம்பு என நீ இன்று அநீதிகளை கண்டு அடங்கி போய் கிடக்கின்றாயோ? உயர் பதவிகளை இழந்து விடுவோம் என்ற பயத்தில் உண்மைகளை உரத்தச் சொல்லாமல் ஒதுங்கி விடுகின்றாயோ? துன்பச் சிலுவை சுமத்தப்படும் என்று எண்ணி தூர விலகி ஓடுகின்றாயோ? ஆம், உண்மையை உரைத்து சொன்னான். நீ உரை வாங்கத்தான் வேண்டும். நீதி நியாயத்திற்காக நிமிர்ந்து நின்றால் நிலத்தில் போட்டு மிதிக்கத்தான் செய்வார்கள். அநீதிகளை தட்டி கேட்டால் அடங்கத்தான் செய்வார்கள். இந்த சிலுவையின் பாதையைத்தான் நீ நடக்க வேண்டும். நமது நீண்ட நெடிய மனச்சாட்சியன் மரபு நமக்கு சொல்வது என்ன? இயேசுவின் பாதையை தடம் வைத்ததற்காக அவர்கள் கொடுக்க வேண்டியிருந்த விலை அவர்களின் தலை. சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள துடியாய் துடிக்கும் நீங்கள் சின்ன சின்ன சிலுவைகளை சுமக்க ஏன் மனம் மாற்றி நிற்கின்றாய்? சிலுவையின் வளைத்தான் சிம்மாசனம் உண்டு என்பதை உணர்வோமாக. ஜெபம். நீதி நிலைநாட்டும் வேட்கையுள்ளோர் பேறுபூற்று என கூறிய ஜேசுவி, உண்மைக்காக நீதிக்காக உழைக்கின்ற உயர்ந்த உள்ளத்தை எமக்கு தாரும். அதனால் ஏற்படக்கூடிய துன்ப சிலுவைகளை சுமக்கின்ற சக்தியையும் எங்களுக்கு தாரும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, என் மீட்பெறாம் கடவுளை நினைக்கின்றது. நன்றி வணக்கம். தாமதர் கல்விராஜன். நன்றி வணக்கம் ஜானடீசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய கால உற்சாக வணக்கம் திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் வழங்க இருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய தவக்கால உணவாக இறை வேண்டுதல் நம் வாழ்வின் அடிப்படையான ஒன்று. இன்று இயேசு கற்றுத்தந்த இனிமையான செபத்தை இறை உணவாக நாங்கள் பெறுகின்றோம். கடந்த 21 நூற்றாண்டுகளாக திரு அவையால் செவிக்கப்பட்டு வரும் செபத்தை நாம் எப்படி செவிக்க வேண்டும் என்ற மாதிரியை இயேசு நமக்கு இன்று கற்றுத்தருகின்றார். இறைவனின் திருப்பெயரை போற்ற வேண்டும். இறை திட்டம் இம்மண்ணிலும் குறிப்பாக நம் வாழ்விலும் நிறைவேற வேண்டும். நமக்கு தேவையானவைகளை கேட்டு பெற வேண்டும். நமக்கு வரும் தீமைகள் சோதனைகளை வெல்ல வேண்டும். நம் பாவங்களுக்காக மன்னிப்பை கோர வேண்டும். ஆனால் இன்று நாம் என்ன செய்கின்றோம்? நமது ஒவ்வொரு செய்கையிலும் மறைமுகமாக நமது பெருமைகளை பறைசாற்றி கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய பெயரை சொல்லவில்லையே என வருத்தப்படும் போது நமது பெருமை அங்கு உயிர் பெறுகின்றது. நம் தகுதிக்குரிய மரியாதை தரவில்லையே என்பதால் நமக்கு கோபம் வருகின்றது.
ஆராதனைகளில் நான் முழங்கால் படியிடுகின்றேன், மற்றவர் முழங்கால் படியிடவில்லை என்று எரிச்சல் படுகின்றோம். எல்லோரையும் விட நான் தான் தாழ்மை உள்ளவன் என்று பெருமை பேசும்போது என்னுடைய தாழ்மை அங்கே அழிந்து போகின்றது. நாம் பிறருக்கு செய்யும் நன்மைகளை இணையம் வழியாக பகிரங்கப்படுத்தும் போது அந்த நன்மைகள் என்னிலிருந்து அழிக்கப்படுகின்றன. எனவே நான் என்ற பெருமை அழித்து பிறருக்காக என்ற சிந்தனையை இயேசுவோடு இணைந்து நாங்கள் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு பாடுகளின் கல்வாரி பாதையில் இன்று 3ஆம் நிலை, வீழ்ச்சியும் எழுச்சியும். மனித பலவீனத்தால் இறைவன் முதல் முறை தரையில் வீழ்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்லுகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. சிட்டுக்குருவியின் தலைமேல் ஒரு பனங்காயை வைத்தது போல் இறை மனிதனின் மீது ஒரு மாபெரும் பாவத்தின் பார சிலுவையை சுமத்தினதினால் வீழ்ந்தாரே. அந்தோ எம் தேவன் வேதனை மீறியதால் வீசும் அடிமேல் அடியை தாங்கிக் கொண்டு அடிமேல் அடி வைத்தார். வீழ்வது எல்லாம் தாழ்வது இல்லை, மனிதா உணர்ந்துவிடு. பிறர் வீழ்வது கண்டு நகையாதே, உன் கைகளை நீட்டிக்கொடு. செவிப்போம். வானுயர்ந்த வல்லமையில் இருந்தும் எமக்காக மனிதனாகி சிலுவை சுமந்த இயேசுவே, நன்மை தீமை என்ற பகுத்தறிவு இருந்தும் நாங்கள் தெளிந்தே செய்யும் தீமைகள் அளவில்லாதது. ஒவ்வொரு பாவத்தை செய்யும் போதும் இதை செய்யாதே என எங்கள் உள்மனதில் இருந்து தூய ஆவியானவரின் குரல் கேட்டும் கேட்காதவர் போல் நடந்து கொள்கின்றோம். எங்கள் ஊனியல்பு எங்களை ஆட்டி வைக்கின்றது. இறைவா, இனிமேலாவது நாங்கள் பாவத்திற்கு பகைவர்களாகவும் பாமரர்க்கு இரக்கம் காட்டுபவர்களாகவும் மது சிலுவை பாரத்தை அதிகப்படுத்தாதவர்களாகவும் எங்கள் பாவ வாழ்வில் இருந்து எழுந்து நடக்க எங்களுக்கு அருள்தாரும் இறைவா. உலகின் பாவமோ சிலுவை வடிவிலே நீர் தோளில் சுமக்கவே தளர்ந்து வேண்டிரே. எம் பாவ சுமையினால் உள்ளம் உடைந்ததே. எம் பாவ சுமையினால் உள்ளம் உடைந்ததே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தினால் என்றும் நித்திய சாந்தி அடைவார்களாக என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டலுரை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஒன்று வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எங்களுடைய வேண்டுதல்களை இறைவன் கேட்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்களும் இறைவனிடம் தினமும் மன்றாடுவோம். எங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு அவரிடம் நாங்கள் சரணடைந்தால் அவர் எங்களுக்கு எல்லா வளங்களையும் அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு எங்கள் தாய்மண் மக்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ராணிமோகன் அவர்களுக்கும் தவமலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அன்பு தந்தை, உம்மை நோக்கி நாங்கள் உம்மிடம் வேண்டுகின்றோம், உம் திருமகனிடம் கேட்கின்றோம். தேவையற்ற சொற்களை நாம் அடக்காமல் எமக்கு எது சரி எது பிள்ளை என்பதை நாம் நினைவில் கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். திருவுளத்தை தேடும் தூய உள்ளத்தை எங்களுக்கு தாரும். உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுக என்று நாம் வேண்டும் போது எங்கள் விருப்பங்களை விட உமது விருப்பத்திற்கே முதலிடம் கொடுக்க எங்களுக்கு அருள் புரியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். யாருக்கு நிம்மதி வேண்டும், யார் துயர் தீண்டிட வேண்டும், இறைவனின் நம்பிக்கை வேண்டும், இருந்தாலும் வந்து சேரும், வந்து சேரும். மனமே
மனமே யாருக்கு நிம்மதி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இணையச் செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமோன் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று 2 குறிப்பீடு. இறைவசனம் 14 எனது பேரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இடந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்று தபக்காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இன்றைய தபக்காலத்தில் முக்கியமாக எங்கள் பாவங்களை விட்டுவிடும்படியாக நாங்கள் நற்செய்திகளிலும் பல அருத்தந்தையர்கள் கூறுவதையும் நாங்கள் சிறுவயதில் இருக்கும் போதும் நாங்கள் இதை கேட்டிருப்போம். பாவம் என்றால் என்ன? நம்மை அறியாமல் செய்வது பாவம் மன்னிக்கப்படக்கும். அறிந்தே செய்யும் பாவத்தை மன்னிக்க மாட்டார்கள். நாம் அறிந்தே சில பாவங்களை செய்கின்றோம். அது சிறிய பாவமாக இருக்கலாம். சரியான சிறிய விஷயத்துக்கு கூடி நாங்கள் பொய் சொல்லுவதாக இருக்கலாம். ஆனா அறிந்துதான் நாம் அதை செய்வோம். ஒருவரை ஏளனமாக பேசுவது கூடி பாவத்தில் அடங்குகின்றது. நாம் பாவம் செய்து கொண்டே அதற்கான பரிகாரத்தை நாம் தேட முயற்சிக்கின்றோம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுபடுவதில்லை. அதற்காகத்தான் இந்த தபக்காலத்தில் முதல் பாவ சங்கீர்த்தனம் செய்யும்படி திருச்சபை வலியுறுத்துகின்றது. இறைவன் நம்முடைய பாவத்திற்காக சிலுவை சாவை ஏற்றார். இது கடவுளோடு இயேசுவோடு இருந்த 12 சீடர்களில் ஒருவர் தான் இயேசுவை காட்டி கொடுத்தார். அவர் மிக ஒரு சொற்ப பணத்திற்காகத்தான் இறைவனை காட்டி கொடுத்தார். நாங்களும் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கின்றோம். பணத்தை வேண்டிவிட்டு ஏமாத்தி விட்டார்கள், சீட்டை போட்டுவிட்டு ஏமாத்தி விட்டார்கள், நகையை வாங்கிட்டு ஏமாற்றி விட்டார்கள். வீட்டில் கூடி சில உறவுகளுக்கிடையில் சொத்து பிரச்சனை வருவது கூடி இது போன்ற விஷயங்களால் தான். ஒரு சிறிய சொத்தாக இருக்கும், அதற்காக உயிரை கூடி எடுப்பதற்கு தயங்காமல் அந்த உறவு இருக்கும். அப்ப இந்த பாவங்கள் எல்லாம் நாம் தெரிந்து செய்யும் பாவம். தெரியாமல் செய்யும் பாவத்திற்கு இறைவன் எங்களுக்கு மன்னிப்பு தருவார். தெரிந்து செய்யும் பாவத்தை நாங்கள் என்ன செய்வது என்றால், தெரிஞ்சே செய்யும் பாவத்தை நாம் முற்று முழுதாக விட வேண்டும். நாம் செய்கின்றோம் என்று பாவம் செய்கின்றோம், எங்களுக்கு தெரியும் இது பாவம் என்று நாங்கள் களவெடுக்கின்றோம், எங்களுக்கு தெரியும் இது கள்ளம் என்று. மற்றவர்களின் மனதை புண்படுத்துகின்றோம், தெரியும் அவர்களின் மனதை புண்படுத்துகின்றோம் நியாயமற்றதற்காக. ஆனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். நிச்சயமாக நாம் அந்த பாவத்தை விட்டு விலகுவோமானால் இறைவன் எங்களை மன்னிப்பார். அதற்காகத்தான் நாங்கள் இந்த 40 நாட்களும் எங்களை அலசி ஆராய்ந்து நாம் பாவ வழியில் செல்லாது பாவத்தை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழாதவாறு எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் இறைவனை தேடி செல்ல வேண்டும். இறைவனிடம் நம்முடைய பாவங்களை ஒப்புவித்து நாம் பாவம் செய்யாத அளவுக்கு இறைவனிடம் வேண்ட வேண்டும். இறைவன் எங்களுக்கு நிச்சயமாக அதை அளிப்பார். எங்களுடைய மனதை நாங்கள் திடப்படுத்த வேண்டும். அதற்கான உதவியை இறைவன் எங்களுக்கு செய்வார். இந்த தவக்காலத்தில் நாங்கள் பாவம் செய்யாது வாழவும் இறைவன் எங்களுக்காக இந்த சிலுவையை சுமந்து கல்லுகளுக்கும் முள்ளுகளுக்கும் இடையில் நடந்து தன்னுடைய உயிரை சிலுவையில் விட்டார் என்றால் அது நமது பாவத்துக்காக. அதை நாமல் உணர்ந்து இனியும் பாவம் செய்யாமல் பாவத்திற்கு மேல் பாவம் செய்யாதே, பாவத்தில் மீண்டும் மீண்டுமாக விழாதே என்று குறிப்பிட்டு இருக்கின்றது.
அதே போல நாங்களும் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழாதபடி இறைவனை பற்றி பிடித்து கொண்டு நாம் பாவமற்றவர்களாக வாழ முயற்சிப்போம் என்று கூறி இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தில் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பு சகோதரி தொகுப்பாளி திருமதி சோமர கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இடமாக உற்சாகமா இருக்கீங்க. இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமா இருப்பேன். மிக்க நன்றி. நீங்கள் எப்படி உற்சாகம் தானே? நான் மத உற்சாக சகோதரி அன்பு சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமுகத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமுகத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமுகத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இதனுடைய சுவர்ணங்களை விசாரித்தபடி கண்டலிருந்து ஈச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் லஜித்துறை இலக்கம் சோரி 740 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதாகம் பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 21 32 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். இது நேற்று வரை. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராத படிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதாயிருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும் படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுவதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான். மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார். ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை
போக விடாதிருந்தான். நாளைக்கு சௌதரி 9ஆம் அதிகாரம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்கு களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இயேசுவுக்கு களி கூறுவேன். ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்கு களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்கு களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், உமக்கு எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம், என் தேவனுக்கு களி கூறுவேன், என் தேவனுக்கு களி கூறுவோம். அன்பான இயேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே உனது பிள்ளைகள் பெரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்கள் தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பா வழியெடுத்துக் கொண்டிருப்பதற்காக இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றியை சொல்லிக்கொண்டு அப்பனை சோத்திரம் சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே உலக ரீதியில் இந்த நாட்டில் போர் நடக்குது ராஜா. அந்த நாட்டு அதிபதிகளோடு நீங்க பேசுங்க ராஜா. ராணுவ தளபதிகளோட நாட்டை ஆளுகை செய்கின்ற ஜனாதிபதி பிரதமரோடு நீங்க பேசி ராஜா நிரந்தரமா சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. நிரந்தர சமாதானம் எல்லா தேசங்களும் தாப்பனே நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா. உங்கள் பரிசுத்தவன யுத்தத்தினால ஒவ்வொரு தேசத்தில் உள்ள மக்களையும் கழுவுங்க ராஜா, கழுவி ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நான் சோத்திரன் நான் தாப்பனே அற்றும் ராஜா. குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள், அந்த சூன்ய சேவின கட்டுகள், பரம்பரை சாபங்கள் எல்லாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தாப்பனே. குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. அனைத்தையும் சந்திங்க. அதுக்காக நான் தாப்பனே. சோத்திரம் சோத்திரம். கட்டின் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்த சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சபைவிட வர்ற. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வஞ்சிதா முகமது அவர்கள் உங்கள் சிந்தனை ஏற்றார்கள். வணக்கம் அக்கா, நலமாக இருக்கின்றீர்களா? ஆம், நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்? நலமாக இருக்கின்றேன். அனைவரது சிந்தனைக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக சென்ற வாரங்களில் நாங்கள் இஸ்லாமிய வாழ்வியலில் கடமைகள் பற்றி பார்த்திருந்தோம். பெற்றோர்களின் கடமைகள், கணவனின் கடமைகள் அதை பார்த்திருந்தோம். அடுத்தது இப்பொழுது மனைவியின் கடமை. இஸ்லாமிய மார்க்கம் கூறும் ஒரு மனைவிக்கு என்னென்ன கடமை, அவை எப்படி வாழ வேண்டும், ஒட்டுமொத்தத்தில் கணவன் மேல எல்லா பிரச்சனையும் நாங்கள் போட்டு விடக்கூடாது, எப்படி அந்த மனைவிக்கான பொறுப்பை இஸ்லாமிய மார்க்கம் கூறுகின்றது என்று பார்ப்போம். இந்த மனைவிக்கு முக்கிய கடமைகள் கணவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கம் கூறுகின்றது. அதுக்காக அடிமைத்தனமாக இல்லை, அவர் சொல்கின்ற நல்ல விடயங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அடுத்தது அவங்களோட சொத்து பத்து, கணவன் சொத்து பத்துகளை
அதை அந்த பாதுகாக்கின்ற கடமை முழு பொறுப்பும் மனைவிட கையில தான் இருக்கின்றது. சொத்து பத்துன்னு சொன்னா உழைப்பாள வர சொத்து பத்து மட்டுமில்ல, அந்த பிள்ளைகளை பராமரிக்கின்ற, அதுக்கு நல்ல வழிமுறைகளை காட்டுகின்ற அதுகளும் தாயோடு தான் சேர்ந்திருக்கின்றது. பெற்றோருக்கு கடமை, தகப்பனுக்கு கடமை இருக்கின்றது. ஆனாலும் அதை நல்ல வழியில் கூடிய பொறுப்பு தாக்கி இருக்கின்றது. அந்த குழந்தைகளை வளர்க்கிறது, நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கிறது இந்த ஒரு தாக்கியான கடமையாக இருக்கிறது. அடுத்தது, அல்லாவுக்கு மாறு செய்யாத விடயங்களில் கணவன் வலியுறுத்துவராக இருந்தார். இப்ப அதிகமாக நான் ஹிஜாப் அணிந்து கொண்டு போறேன், பர்தா அணிந்து கொண்டு போகிறேன் போது அவர் ஒரு கல்யாணத்தை கூட்டி போகும் பொழுது, இதை நீ போட வேணாம், நீ அணிய வேணாம், நீ நாகரீகமா வான்னு சொன்னா எனக்கு விருப்பம் இல்லை. கணவர் வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் நான் அதுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில விடயங்களுக்கு நாங்கள் மனைவி அந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அடிப்படை இல்லாத காரணத்துக்கு அவர் மறுப்பு சொல்லலாம். ஆனால் அந்த விடயத்துக்கு மறுப்பு சொல்லக்கூடாது, சரியான விடயத்துக்கு மறுப்பு சொல்லக்கூடாது. அவரான இதை செல்ல வேண்டும். அடுத்தது, பாலியல் தேவைகளுக்கு கட்டாயம் கணவன் விரும்புகின்ற போது மனைவி அதுக்கு மறுப்பு சொல்லக்கூடாது. அவரது தேவைகளை கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். காரணம் என்னென்று சொன்னால், உதாரணமாக சில பிரச்சனைகள் அதிகமாக குடும்பங்களில் பார்த்தால் இது வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாய்விட்டு பேசக்கூடிய ஒரு இல்லற வாழ்வியலில் கணவனும் மனைவியும் ஹலாலான முறையில், ஆகமான முறையில் உங்களுக்கு திருமணம் செய்யப்பட்டிருக்கிறது. திருமணம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒப்பந்தம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. அது திருமணம் என்றால் கட்டாயம் அவங்களோட காலுக்கு கீழே கிடக்க வேண்டும் என்றில்லை. அது ஒரு ஒப்பந்தம். உங்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளாவிட்டால் அதை பிரிந்து கொள்வதற்கான தகுதியும் வாய்ப்பும் இருக்கின்றது. அது வரைக்கும் கணவன் மனைவிட கடமைகள்ல கணவன் தனது தேவையை பூர்த்தி செய்வதற்கு அழைக்கின்ற நேரத்தில் மனைவி அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவள் தேவை அந்த உடல் ரீதியான விடயங்களுக்காக, மாதவிடாய் நேரங்களில் அல்லது ஒரு வருத்தம் நோயான விடயங்களுக்காக அவள் மறுப்பு சொல்லலாம். அதை தவிர்த்து மற்ற விடயங்களுக்கு அவள் மறுப்பு சொல்வாள் இருந்தால் விடியும் வரை வானதூதர்கள் அவளை சபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் பல விடயங்கள் கணவன்மாறு தவறு செய்வதற்கு இந்த விடயத்தில் மனைவியும் ஒரு காரணமாக இருக்கின்றாள் என்று சொல்லப்படுகின்றது. வீட்டு நிர்வாகத்தை மனைவி கட்டாயமாக இது செய்ய வேண்டும். கணவன் இல்லாத நேரங்களில் அந்நிய ஆண்களை வீட்டுக்குள் அழைப்பது ஹராமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், வீட்டுக்குள்ள ஒருவர் தேடி வருகின்றார், கணவனை தேடிக்கொண்டு, அதுக்காக நாங்கள் நாகரிகம் இல்லாத முறையில் நீங்க வீட்டுக்குள்ள வராதவங்க போங்க என்று சொல்லி அவரை திரட்டக்கூடாது. அவர் இல்லை, வந்ததுக்கு பிறகு வாங்க, இல்லாட்டி அவர் தொலைபேசியில் பேசும் பொழுது இந்த நேரத்தில் தான் கணவர் வீட்டில் இருப்பார், அந்த நேரத்தில் வந்து கொள்ளுங்கள் என்று அழகான முறையில் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம், சொல்லிக்கொள்ள வேண்டும். கணவர் இல்லாத நேரத்தில் அந்நிய ஆண்களை வீட்டுக்குள் அழைப்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த பிழையாகப்படுகின்றது. அது தவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது, அன்பும் ஆதரவும் கணவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது கட்டாயமாக இருக்கின்றது. ஒரு தாய்க்கு அடுத்தபடியாக கணவனை பராமரிக்கக்கூடிய நிலையில் மனைவிதான் இருக்கின்றார். அந்த விடயத்தில் தாயினால் கொடுக்க முடியாத விடயத்தை மனைவி கொடுக்கின்றாள், மனைவியால் கொடுக்க முடியாத பல விடயங்களை தாய் கொடுக்கின்றாள். அந்த ரெண்டு விடயத்துக்கையும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான். சில விடயத்தை தவிர்த்து மற்ற அன்பு கொடுப்பது சாதத்தில் எல்லாம் மனைவி இருக்கின்றார். கணவனுக்கு தெரியாமல் பல கள்ள தில்லுமுள்ளு வேலைகளை மனைவி செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் ஒரு சில சந்தர்ப்பத்தில் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கணவனிடம் அந்த நாசுக்கான முறையில் அதை சொல்லி அவரிடமிருந்து அதற்கான இந்த தெளிவுபடுத்திக் கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. உதாரணமாக சிலாக்கள் எல்லா விடத்தையும் மறைத்துக் கொள்வதால் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அந்த அனுமதியோடு, கணவனின் அனுமதியோடு செய்வதால் அந்த பிரச்சனைகள் குறைகின்றது. அப்ப மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது, குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு வருவது, அவளால் வாழ முடியவில்லை என்று சொன்னால் ரெண்டு பெற்றோர்களையும் கூப்பிட்டு பேசப்பட வேண்டும். மனைவிட குறைகளையும் முதலில் பெற்றோரிடம் பேசப்பட வேண்டும். ஆனால் கணவன் அதுக்கு ஒத்துழைக்கிறார் இல்லை, எனது மனைவியை விவாகரத்து செய்வதற்கு ஒத்துழைக்கிறார் இல்லை, ஆனால் மனைவி அவரோட வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. இப்படியான சூழ்நிலையில் மனைவி தானாக முடிவெடுப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் உரிமை இருக்கிறது. அதை ரெண்டு பேரை
பேரும் சேர்ந்து விவாகரத்து தேடுவதை தலாக் என்று சொல்வார்கள். அதை விட மனைவி மட்டும் விடுவதை பஹத் என்று சொல்வார்கள். அதை முலக் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனாக மனைவி அந்த அந்த நீதிபதியிடம் சென்று இந்த காலியார் என்று சொல்கின்ற இஸ்லாமிய நீதிமன்றத்தில் சென்று எனது கணவரின் இந்த பிரச்சனையால் வாழ முடியாது என்று நாங்கள் அவரை பற்றிய கம்ப்ளைண்டை கொடுக்கலாம். உடனே ஒரு வருடம் எங்களுக்கான அந்த கால அவகாசம் தருவார்கள். எங்களை கதைத்து அவரையும் கைத்து எங்களை இணைத்து வைப்பதற்கான அவர்கள் முயற்சி செய்வார்கள். இல்லாவிட்டால் அவரால் வாழ முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் அந்த பெண்ணுக்கான உரிமை கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் மகர் தொகை கொடுக்கப்பட்டிருக்கும், பெண்ணுக்கான மகர் தொகை கொடுக்கப்பட்டிருக்கும். தானாக அந்த பெண் முடிவெடுத்தால் என்றால் அந்த மகர் தொகையை அவை திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள் என்றால் அந்த மகர் தொகையை திருமண இந்த தொகை, அந்த நன்கொடை தொகையை அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானாக முடிவெடுத்தால் கொடுக்க வேணும். என்னென்று சொன்னா அந்த தானாக அவையாக மட்டும் முடிவெடுக்கின்றார். ஆனால் கணவன் நல்ல மனது பண்ணி எனக்கு தர தேவையில்லை என்று சொன்னால் அவ கொடுக்க தேவையில்லை. இருந்த போதும் அந்த விவாகரத்துக்கு போய் முடிவு வரங்காட்டிலும் மனைவி தான் கணவனின் வீட்டில் இருப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அவர் விரும்பாவிட்டால் தாயின் வீட்டில் இருக்குமா இருந்தால் உறவினர்கள் வீட்டில் இருக்கும் போது அந்த முழு பொறுப்பையும் விவாகரத்து கிடைக்கும் வரைக்கான முழு பொறுப்பையும் கணவன் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மனைவி அதற்கு சார்ந்து போக வேண்டும். ஆனால் அவர் தராவிட்டாலும் மனைவி கோபப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவையாக எடுத்த முடிவாக இருக்கிறது. 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறதுக்கும் தானாக முடிவெடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதுல கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது அந்த நாங்க பிரிஞ்சதுக்கு பிறகு அவ வேணும் என்று சொன்னால் குறிப்பிட்ட இளம் மனைவியாக இருந்தால் 4 மாதங்களும் 10 நாட்களும் கருத்தரிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அதை தள்ளி போட்டு பார்த்துவிட்டு அவர் திருமணம் செய்து கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் உரிமை இருக்கின்றது. அதுக்கு 4 மாதமும் 10 நாட்களுக்கு முதல் அவர் திருமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை. அந்த 4 மாதமும் 10 நாட்களுக்கு பிறகு அவர் விரும்பினால் வேறு ஆணை அவர் திருமணம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. மனைவி கட்டாயம் கணவன் சொல்லை கேட்கக்கூடியவளாக இருக்கிறார். அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார், ஒரு தாய்க்கு பிறகு வணங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த பாக்கியம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்குமாக இருந்தால் அது கணவன் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல கணவன் பார்க்கின்ற நேரமெல்லாம் எந்த மனைவி அவரை சந்தோஷப்படுத்துகின்றாரோ, வீட்டுக்கு வரும்போது நல்ல முகத்தோடு வர வைக்கின்றார்களோ, கணவன் கட்டியம் கூற வேணும், எனது மனைவி நல்லவள், நல்ல அன்பானவள், என்னை சந்தோஷப்படுத்துகின்றாள், எந்த வகையில் எனக்கு இல்லாதவள் என்று சொல்லும் பொழுதுதான் இறைவன் எங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்கு பெரும் புகழுமாக நாங்கள் கையை போட்டுக்கொண்டு ரோட்டுல போறதும் வாரதும் வீடியோ எடுக்கிறதும் செல்வி எடுப்பதுமாக இல்லை. அவர்கள் அந்நியோன்யமாக வாழ்வதுதான் அந்த கணவன் மனைவிக்கான இது. அது மனைவியின் கடமையாக இஸ்லாமிய மார்க்கம் கூறுகின்றது. கணவனின் திருப்தி இல்லாமல் ஒரு மனைவி மரணம் அடைவாளானால் சொர்க்கம் போவதற்கான கேள்விக்குறியாக இருக்கிறது. மனைவி செய்த நன்மைகள் எல்லாம் கணவன் பக்கம் போய்விடும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் பார்க்கின்ற போதெல்லாம் ஒரு புன்னகையாவது கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டிய கடமை மனைவிக்கு இருப்பது என்று கூறிக்கொண்டு இஸ்லாமிய மனைவிகள் கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுது யோசிக்க வேண்டிய நிலையாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் மஜிதா மோமெண்ட் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், தியான டீசன் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், நேவிட் பிரிட் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்களுக்கும் வாழ்த்து கூறியபடி இஸ்லாமிய சிந்தனை மஜிதா மோமெண்ட் அவர்களுக்கும் வாழ்த்து கூறி வாடி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நமக்கு வருகின்றது சிந்தனை நேரம். தாமரக்கா மற்றும் இணைந்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நேரம் 8:50.